இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சட்டசபை தொகுதி வாரியாக மாவட்ட செயலர்கள், லோக்சபா தொகுதி வாரியாக மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் ஓரிரு மாவட்டங்களை இணைத்து மாநில செயலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 234 தொகுதிகளுக்கான மாவட்ட செயலர்களை நியமித்து சமீபத்தில் அக்கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவித்தார். அப்போது அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலர்கள் அந்தந்த தொகுதியில் வாக்காளர்களாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வேறு தொகுதியில் வாக்காளர்களாக இருப்பவர்களும் மாவட்ட செயலராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறி விசி நிர்வாகிகள் பலர் தலைமைக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளில் சேரவும் பேச்சு நடத்தி வருகின்றனர். அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் திருமாவளவன் இறங்கியுள்ளார். இதற்காக ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் போதும் சந்திக்கும் கட்சியினரிடமும் நடிகர் விஜய் கட்சிக்கு யாரும் தாவ வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்து வருகிறார். சமீபத்தில் கட்சி உள்ளரங்க கூட்டம் ஒன்றில் திருமாவளவன் பேசியபோது, அரசியலில் 35 ஆண்டுகளாக உங்களுக்கு ஆ போட சொல்லி கற்றுக் கொடுத்தவன் இந்த திருமாவளவன். அம்பேத்கர் அரசியலை விட்டுவிட்டு சினிமாவில் பிரபலமாக இருப்பவர் திடீரென கட்சி ஆரம்பித்திருப்பதால் அவருடன் போகலாம் என முடிவு செய்யாதீர்கள். அனைவரும் தலைவர் அரசியலில் உங்கள் அனுபவமே விஜய்க்கு கிடையாது. இப்போது அவர் பால்வாடி பையன். உங்களை நான் பட்டப்படிப்பு படிக்க வைத்து PhD முடித்து ஆளாக்கி வைத்திருக்கிறேன். நீங்கள் போய் பால்வாடி பள்ளியில் இருக்கக்கூடிய பையனை தலைவராக ஏற்கக்கூடாது. இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் படித்த அம்பேத்கர் என்ற PhD படிப்புக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீங்கள் போய்தான் அங்கு அரசியல் கற்றுத்தர வேண்டிய நிலை இருக்கும். நம் கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் தலைவராக வளர்ந்திருக்கின்றனர். அரசியல் விவாதத்தில் பங்கேற்கும் பலர் விசியை சார்ந்தவர்களாக இருக்கின்றனர். இல்லை என்றால் இங்கிருந்து போனவர்களாக இருக்கின்றனர் என திருமாவளவன் பேசியுள்ளார். இதற்கிடையில் தாவேக்காவுக்கு போவதை தடுக்க கட்சி நிர்வாகிகள் மட்டத்திலும் திருமாவளவன் பேச்சு நடத்தி வருகிறார். அதிருப்தியில் இருப்பவர்களுக்கு கட்சியில் வேறு முக்கிய பதவிகள் தரப்படும் என்றும் யாரும் கட்சியை விட்டு தாவேக்கா போன்ற கட்சிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் திருமாவளவன் கூறி வருகிறார். அத்துடன் திமுக கூட்டணியில் பெறப்படும் தொகுதிகள் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளிலும் பதவிகள் வாங்கி தரப்படும் என்றும் அவர் உறுதியளித்து வருவதாக அக்கட்சியினர் கூறுகின்றனர்.